ஏன் ஐட்டம் பாடல்கள்ல தொடர்ந்து ஆடுறீங்க அப்படின்னு கேட்ட தெலுங்கு நிருபர் ஒருத்தரை கை ஓங்கி அரைஞ்சிருக்காங்க நடிகை பிரியாமணி அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. அதுவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விவகாரம் இப்போ தெலுங்கு உலகத்துல தான் பரவலா பேசப்பட்டு இருக்கு. புயல் மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்ல உள்ளம் அப்படிங்கிற படத்துல நாயகியா அறிமுகமான நடிகை பிரியாமணி இயக்குனர் பாரதி ராஜாவோட கண்களால் கைது செய் படம் மூலமா தமிழ் திரையுலகத்துல பிரபலமானாங்க. நடிகர் கார்த்தியோட இவங்க இணைஞ்சு நடிச்ச பருத்தி வீரன் திரைப்படத்துக்காக தேசிய விருதையும் வாங்கினாங்க. இப்போ தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில பிரியாமணிக்கு அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. அதனால கூடிய விரைவில் திருமணம் செஞ்சுக்கிற முடிவுலையும் இருந்தாங்க பிரியாமணி. இந்த நிலையில தான் சமீபத்துல ஒரு தெலுங்கு செய்தியாளர் பிரியாமணி கிட்ட ஏன் ஐட்டம் பாடல்கள் எல்லாம் நடிக்கிறீங்க, திரையில தோன்றதுக்காக இந்த மாதிரி பாடலை ஓகே சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. எரிச்சல் அடைஞ்ச பிரியாமணி அவரை அடிச்சுட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு சினிமா உலகில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயம். இப்போதைக்கு 2 கன்னட படங்கள்ல நடிச்சிட்டு வர பிரியாமணி தெலுங்குல இயக்குனர் திரிவிக்ரமோடைய பன்னி அப்படிங்கிற படத்துல குத்து பாடலுக்கு ஆட இருக்காங்க. இதை கேட்க போய் தான் தெலுங்கு செய்தியாளர் அடி வாங்கி இருக்காரு.